இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், ஊழல் நிறைந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். இந்த தேர்தல் நம்முடைய வெற்றிக்கு மக்கள் துணை இருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு எழுச்சியோடு இங்கே உரையாற்றிருக்கின்றார்கள். எனக்கு பின்னாலே பாரத பிரதமர் அவர்கள் உரையாற்றிருக்கின்றார்கள். ஆக நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும், பெரும்பான்மையான இடங்களிலே வெல்லும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அதோடு திரு ஸ்டாலின் சொல்லுகிறார், இன்றைக்கு மத்தியிலே தமிழகத்துக்கு எந்த திட்டமும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேதான் மத்தியிலே பல திட்டங்களை எல்லாம் பெற்றோம். நாம் கேட்ட நிதியை கொடுத்தார்கள், கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு ரயில்வே கடவுகளிலே உயர்மட்ட பாலம் வேண்டும் கேட்டோம். அதிகமான பாலத்தை கொடுத்தது மத்திய அரசு. அதே போல தேசிய நெடுஞ்சாலைகள், தமிழகத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகளை வழங்கினார்கள்.